இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை வைத்து ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு பேசி நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க வேண்டுமானால் சில காரியங்கள் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அல்லது கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ அந்த நோக்கத்தை விட்டு வேறொரு காரியத்தை செய்ய, அதனால் அவர்கள் தேவனுடைய நன்மையான காரியங்களை இழந்து போய் அவர்கள் குறைபடத் தொடங்கினார். இப்படி வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் அல்லது சில நாம் செய்த சில காரியம் நம்முடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கும் பொழுது உடனே நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியில போயிடக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் உங்களுடைய தகப்பன். ஆமென் சொல்லலாம்ல. அவர் யார்? உங்களுக்கு அவர் யார்? நல்ல ஒரு அப்பா. நம்ம உலகத்தில் இருக்கிற அப்பா மாதிரி இவர் அல்ல. சில நேரம் நம்ம வந்து தவறு பண்ணோம்னா உலக பிரகாரமான அப்பாங்க வந்து நேரத்தில் ஒதுக்கி வைக்கலாம். இவரை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யற தப்பு காரியங்கள் இதெல்லாம் பார்த்து நம்மளை தள்ளி வைக்காம எப்படி நம்ம சரிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, 4 ஜனங்க முன்னாடி ரொம்ப அப்படியே மனம் திரும்பின மாதிரி சர்டிஃபிகேட்டை கிழிச்சுக்கிட்டு மேலே சாம்பல் போட்டு இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் பண்ணாங்க. உடனே பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, ஐயோ பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு கடவுள் நோக்கி பார்க்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, இது வெறும் வேஷம். ஆனா நான் விரும்புறது உன் உள்ளத்துல நீ இந்த சட்டை கிழிச்சு பிரயோஜனம் இல்லை, உன் இருதயத்தை கிழித்து. என்ன சொல்றேன்னா, இன்வர்ட்லி உள்ளே உண்மையான ஒரு மனமாற்றம், ஒரு வருத்தம், இதயத்தை உடைத்து அப்படின்னு என்கிட்ட திரும்பி வந்தால் கர்த்தர் சொல்றாரு, உன்னால என்ன ஆயிடுச்சு? நீ செய்த இந்த காரியம் உன்னோட போகலையே, அதனால வயல்வெளிகள்ல விளைச்சல் இல்லாம போயிடுச்சு. அந்த விளைச்சல் இல்லாதனால ஆடு மாடுகளுக்கும் அங்க சாப்பாடு கிடைக்கல, தண்ணி இல்லை, மழை இல்லை. ஆனா நானு பயப்படாத தேசமே பயப்படாதே இப்படி எழுதுறாரு பாரு. தேசமேனா என் ஜனமே, தேசத்தில் குடியிருக்கும் பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தருக்குள் களி கூறுன்றார். ஏன் நான் பயப்படாம இருக்கணும்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து நான் மழையை பொழிந்தருளி. அப்புறம் இதை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டேன். நம்முடைய ஆசீர்வாதம் பரலோக தேவனிடத்திலிருந்து வருக. அப்படி வரும்பொழுது அதனுடைய என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, இந்த விளைச்சல் அது கொடுக்கும். அந்த விளைச்சல் நிமித்தம் உன்னோடு இருக்கக்கூடிய ஆடு மாடு அதுவும் நல்ல மேய்ச்சலை கண்டடையும். அதாவது நம்ம மட்டுமல்ல பாருங்க, நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஏன் முன்னுக்குறீங்க? நல்லா புரியுதா நான் பேசுறது? ஏதாவது இருக்கீங்களா? நம்மளோட முடியல பாருங்க. அது ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கும் உண்டாகும்னு சொல்றாரு. அது எப்படி உண்டாகும் அப்படி சொல்லும்போது, உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். அப்போ விவசாய வேலையை செய்து அது பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சேர்த்து வைக்கிற இடம், சேமிப்பு கிடங்கு. அது சொல்றாரு, வறண்டு இருக்காது, அது நிறைஞ்சு இருக்கும். இப்போ நமக்கு சேமிப்பு எங்க இருக்குது? எதுல சேமிச்சு வைக்கிறோம்? பேங்க்ல வைக்கிறோம். கொஞ்சம் அப்படி பாருங்க, உங்க அக்கௌண்ட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க? ஏதாவது இருக்குதா பேங்க்ல? பார்த்தா சில பேருடைய அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கூட இல்லை. நம்ம அதெல்லாம் ஒரு பெருசா நினைக்கலாம்னா, ஒருத்தர் உங்களை அழைச்சவர் சொல்றாரு, எனக்கு அதுல ஒரு விருப்பம் இருக்குது, நீ சேர்த்து வைக்கிறது அப்படியே வறண்டு போய் ஒன்னும் இல்லாம கடன் வாங்கி அங்கே இங்கே கஷ்டப்பட்டு வாழாம உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் வழியாது புரண்டு ஓடும். இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் நம்மை அழைத்த தேவனுக்கு இருக்கு. அப்போ அது வந்து முதல் காரியம் சொல்றாரு, இந்த காரியம் நான் உன்னை விட்டு அகற்றி போடணும். இப்ப நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம். அங்க இருந்து நான் உங்களுக்கு சில காரியத்தை அவர் சொல்றாரு, இந்த திராட்சை செடி அது கண்டிப்பா பழம் அல்லது பலன் கொடுக்கணும். அப்ப பலன் நிறைய கனி கொடுக்கணும்னா, கனி கொடுக்காத கொடி எதுவோ கர்த்தர் அதை அறுத்து போடுகிறார். ஒரு பிக்சர் கொடுக்கிறார். இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் முழுவதும் படங்கள் நிறைந்த புத்தகம். சில சம்பவத்தை ஒரு படக்காட்சியை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். நம்ம பல நேரம் பாருங்க, பைபிளை ஒரு மனப்பாடம் மாதிரி படிச்சோம். ஆனா அது ஒரு காட்சி, அதை வந்து ஒரு உருவகப்படுத்தி ஒரு காட்சியை உருவாக்கி நீங்க பார்க்கும்போது மறக்கவே மாட்டீங்க.
நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கீங்க. அந்த கொடிகள்ல இன்னும் நிறைய பழம் கொடுக்கணும்னா, என் பிள்ளைகள் இன்னும் அதிகமா பழம் கொடுக்கணும்னா, அப்ப நம்ம கொடிகள் சொன்னா நம்மளை பத்தி சொல்றேன். அப்ப அது நிறைய பலன் வரணும் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத காரியத்தெல்லாம் நான் நறுக்கி போடுறேன், வெட்டி போடுறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில அகற்றும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கரெக்ஷன் பண்ணும்போதெல்லாம் நமக்கு கஷ்டம். காரியத்தை அகற்றி போடும்போது, சில காரியத்தை நம்ம இழக்கும் பொழுது, சில மாறுதல்கள் உண்டாகும் போது, சேஞ்சஸ் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ பாதைகள் ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது, அகலப்படுத்தும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒண்ணு போடும்போது, போறதுக்கு வண்டி ஓட்டி போறதுக்கே கஷ்டமாகுது. எங்க பார்த்தாலும் பள்ளமும் அதுவுமா இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்ச காலம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அது அகற்றின பிறகு அது ஒரு சீரமைக்கப்படும் போது ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத வேறொரு தோற்றத்தை அது பெற்று. அப்ப நம்ம அதை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில நம்மளை கர்த்தர் சரிப்படுத்தும் போது இழப்புகள் உண்டாகுது இல்லையா? குடும்பத்துல இழப்புகள் இருக்கு. உங்களுடைய வேலையை நீங்க இழந்திருக்கலாம், அல்லது நீங்க எப்படி இருக்கணுமோ அது இல்லாதபடி சில காரியம் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்திருக்கலாம். அதனால நமக்கு சில உள்ள ஒரு பெரிய பாதிப்பு, சில நேரம் நமக்கு வெட்கமா இருக்குது, அவமானமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நம்ம படுற பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கணும். தாவீது சொல்றான், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு. பல நேரம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஜனங்க வந்து நமக்கு கஷ்டம் வரும்போது அவங்க ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்படுத்துறாங்க. நீ இதெல்லாம் செய்தல்ல, அப்ப உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது இன்னும் நம்மளை காயப்படுது. இவர் சொல்றாரு, நான் வந்து ஜனங்களை விட்டுடுங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். தாவீது பேசுறான், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. என்னப்பா அப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் சில பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அது உங்க முடிவல்ல. இழந்து போயிருந்தால் அது உங்க முடிவல்ல. இன்றைக்கு ஒரு வேளை அவமானம், வெட்கப்பட்டிருந்தால் நான் சொல்கிறேன், அது உங்க முடிவல்ல. கண்டிப்பா வேணா எழுதி வச்சுங்க, அந்த பாகத்துல 2 பங்கான சந்தோஷம் உங்களுக்கு பாருங்க. பாருங்களேன், அது தானா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் God is teaching some principle. சில பிரமாணங்களை கத்துக் கொடுக்கிறார். நம்ம அதுக்கு சரியா கவனிக்க மாட்டோம். வேத புத்தகத்தை சும்மா ஏதோ ஒரு வேத புத்தகத்தை வாசிக்கிறாங்க. ஆனா அதை ஸ்டடி பண்ணும் பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். அதுக்கு தான் சபை கூடி வர வச்சு, நம்மளை ஆராதிச்சு, கர்த்தரை ஆராதிச்சு, நம்முடைய ஹார்ட்டைய, நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி, மனதை திறந்து கொடுத்து நல்லா கவனிக்கணுங்க. மகனே, என் வார்த்தைகளை கவனிக்கணும். வார்த்தையை கவனிக்கணும். எல்லாம் சொல்லுவோம். அப்ப வார்த்தையை கவனிக்கணும்னா, நம்ம ஒரு நம்ம காசு பணத்தை கோயில கொடுக்கறத விட ரொம்ப முக்கியமானது உங்க காதை கொடுக்கணுங்க. காதை கொடுத்து நல்லா கேட்ட வசனத்தை நம்ம மறக்க கூடாது. வியாதி வரும்போது நீங்க பாருங்க, வசனம் சொல்லுது, நான் நம்முடைய தழும்புகளால் அதையே நம்ம கவனிக்கிறோம். அப்படி வியாதி வரும்பொழுது கேட்ட வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறோமா, இல்ல நம்முடைய வியாதியை கவனிக்கிறோம்? பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனைய நம்ம கவனிக்கிறோமா, ஆனா அந்த பிரச்சனைக்கான தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது என்பதை நம்ம கவனிக்கிறோம். நம்ம எது மேல கவனம் செலுத்துறோமோ அதுதான் பாருங்க உள்ள போயிடும். எது உள்ள போதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருந்து முளைச்சி வரும். எல்லாமே நம்ம இருதயம் ரொம்ப முக்கியங்க. அதாவது இருதயம் சொன்னா நம்ம ரத்தத்தை ஓட செய்யற பகுதி கிடையாது. இந்த இருதயம் ஏன், அது ஒரு படம் பாருங்க. நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில மைய பகுதி எங்க இருக்கு? ஹார்ட்ல தான், நடுவுல இருக்கு இல்லையா? அதே போல உண்மையான மனுஷன்றவன் இன்னமோஸ்ட் பீயிங், உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அப்போ உண்மையான மனுஷன் இந்த சரீரமாகிய இந்த வீட்டுக்குள்ள வாழறான். அப்ப அந்த மனுஷனை பத்தி அங்க சொல்றான், நான் தேவனுடைய வார்த்தையை கத்துக்கிட்டேன். அது எப்படி கத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது 72வது வசனம் சொல்றாரு, அநேகம் 1000 பொன் வெள்ளியை விட நீர் விளம்பின வேதமே. அந்த ஒரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். அநேகம் 1000 சொல்றான். அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இது ட்ரெஷர் பாருங்க. நீர் கொடுத்த இந்த வேதம் எப்படின்னா அநேக 1000மான பொன்.
ஒரு கிராம் இப்ப 15,000 ரூபாய். ஆயிரக்கணக்கான கோல்டு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்வோம். இட் மீன்ஸ் யூ cannot கம்பேர். இந்த கோல்டு இன்னைக்கு விலை ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. வேடிக்கையா இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது எவ்வளவு ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லையா? ரொம்ப விலையேற பெற்று சொல்லும்போது சொல்றான், ஏதோ இப்போ பணமே இல்லாதவன் சொன்னானா நான் அதை கவனிக்க மாட்டேன். சில பேர் சொல்ல நகையே போடுறது இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே நகை இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி நான் பேசல. ஆனா அதோட வேல்யூ தெரியுமா? அந்த மதிப்பு தெரியுமா? அது எவ்வளவு ஒரு காஸ்ட்லி. அப்ப அது நம்ம கொஞ்சம் ஒரு 20 சவரம் வச்சிருக்காங்க, 40 சவரம் வச்சிருக்கான், 100 சவரம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அதோடைய வேல்யூ என்ன. ஓகே, இதுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியுது. அவன் சொல்றான், ஒரு ராஜா பாருங்க, அவனுடைய பொக்கிஷத்துல கோல்டு அப்படியே ஏகப்பட்டது வச்சு ஆயிரமா வச்சிருக்கான். அதை வேதத்தோட கம்பேர் பண்ணி சொல்றான், இல்ல இல்ல இதை விட மேலானதை நான் பார்த்துட்டேன். அப்போ அந்த வேதம், அந்த வசனம் ஒரு பொக்கிஷமா இருக்கிறத இந்த இதயத்துக்குள்ள வச்சிருக்கோம். பவுல் சொல்றாரு, அதை நம்ம பார்த்தோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நான் படிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்க பிரகாசித்தார்? எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். சரி, இப்போ இந்த 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சு கொள்ள நம்ம பழைய ஏற்பாடுக்கு போனோம். பழைய ஏற்பாடு படிக்கலைன்னா புதிய ஏற்பாடு புரியறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரிலாம் படிக்கும்போது நமக்கு சரியா விளங்க மாட்டேன், அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பொக்கிஷம் அல்லது தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு. எல்லாம் என் கூட சேர்த்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இந்த அறிவு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒளி, அறிவாகிய ஒளின்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தேவனுடைய வார்த்தை குறித்த அறிந்து கொண்டு புரிதல். புரிஞ்சிடுச்சுன்னா ஒரு லைட்டு இருண்ட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தரும். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கிதியோன் புத்தகத்துல இருந்து நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்துல கிதியோனுடைய சம்பவத்தை எடுத்து நம்ம போன வாரம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அப்போ அங்க ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி கர்த்தர் கத்து கொடுக்கிறார். எப்படி ஹவு டு ஓவர் கம் யுவர் கிரைசிஸ், இந்த நெருக்கத்தை நீ எப்படி ஜெயிக்க முடியும்ன்றத குறித்து இந்த இக்கட்டான நேரம், கிரைசிஸ்னா நெருக்கம், இக்கட்டான நேரம், துன்பப்படுதல், இப்படிப்பட்ட நேரத்திலிருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது என்றதுக்கான ஒரு படக்காட்சி அங்க கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு யுத்தத்துல அவன் கத்தி எடுத்துட்டு போவான் இல்லையா, அதுதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய போராளிகள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆனா நமக்கு வியாதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பணம் இல்லாத நிலை இருந்தாலும், நீங்க உங்க மூளை அறிவை பயன்படுத்தி ஒருத்தர் வீட்டுல சண்டை போட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிமா, பிரச்சனை அதிகமாயிடும். இப்ப எப்படி அதை ஜெயிக்கிறது? ஒருவேளை குறைவீர்கள் இருக்கலாம், வெக்கப்பட்டிருக்கலாம், இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். சரி, இந்த நிலைமை அதுதான் பெர்மனண்டா, நிரந்தரமானதா, இதுல இருந்து எனக்கு மாற்றம் வராதா என்றெல்லாம் நம்முடைய மனசுல நிறைய கேள்வி வரும்போது, அவரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்த உங்களுக்கு இந்த வார்த்தை நமக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, யுத்தத்துல சொல்றாரு, இந்த மண் பாண்டத்துக்குள்ள இந்த தீவெட்டி வைக்க சொல்றாரு. இங்க எழுதுறாரு, அறிவாகிய ஒளி எங்க இருக்குன்னா இந்த மண் பாண்டத்துல. பாருங்க, ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பாருங்க. இந்த மண் பாண்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது பிரயோஜனம் இல்லை. அந்த பானையை உடைக்கணும்ன்றார். ஏன் உடைக்க சொல்றாருன்னா, உள்ளகிற வெளிச்சம் வெளியில வரணும். வெறும் ஏதோ பைபிளை மனப்பாடம் பண்ணி ஏதோ 4 வசனத்தை சொல்றது இல்ல. எனக்கு நிறைய பிரசங்கம் கேட்டேன், எனக்கு வார்த்தை இல்லைங்க. சூழ்நிலை வரும்போது எதை உயர்த்தி பிடிக்கிறோம்? மாம்சத்தையா அல்லது ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாட்டையா? பல மனிதரை நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆனா ஜெபிச்சுட்டு என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன மாதிரி உங்களுடைய வாயிலிருந்து எதை வெளிப்படுத்தி காட்டுறீங்க? பயத்தையா, கவலையா, தோல்வியா? அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. இப்போ அந்த பிரின்சிபல் தாவீது சொல்றான், ஐயா, இந்த உபத்திரவத்துல சில பிரின்சிபல், நான் ஜெயிக்கிறதுக்கான சில பிரமாணங்களை நான் கத்துக்கிட்டேன்றான். ஃபார்முலா, சட்டம், நியமனம், நியதி. எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும்னா we must know the formula.
ஒரு ராக்கெட் பறக்குதுன்னா there's a principle. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பாருங்க, அது எப்படி செயல்படுதுன்னா ஒரு லா, ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா வேதம் பிரமாணங்கள் நிறைந்த புத்தகம். விசுவாச பிரமாணம், ஆவிக்குரிய பிரமாணம், கிறிஸ்தேசுவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம், இப்படி ஒவ்வொன்றும் வரும்போது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேன். பிரமாணம்னா அது ஒரு சூத்திரங்க. அந்த லா அது எப்படி செயல்படுதுன்னு கவனிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நான் சொல்றேன், எளிதாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி எல்லாம் மெதுவா கை தட்ட வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அங்க ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் ஜெபம் பண்ணாருன்னா எல்லாம் சரியாயிடும். சில கோயில எண்ணெயை கொடுக்குறாங்க, சில கோயில துணியை கொடுக்குறாங்க, சில பேர் வந்து ஜெபம் பண்றாங்க, பேய் இருக்குதுன்றாங்க, மந்திரம் இருக்குது. யாருக்கு? விசுவாசிக்க சொல்றாங்க. இல்ல, நான் தான் கேட்கிறேன், இந்த பேய் கட்டு மந்திரம்லாம் ஒரு வேளை விசுவாசி வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்து அவங்களை அழிக்குதுன்னா அப்ப நீங்க நம்பின தேவன் யார்? யாரை நம்பி வந்தீங்க? உலகத்தினை காட்டிலும். அப்போ அந்த பெரியவரை பத்தி பேசுறோமா, பிரச்சனை பத்தி பேசுறோமா? நீங்க கவனிச்சு பாருங்க. ஆவிக்குரிய சமன் சொல்றாங்க, எதை அவங்க அதிகமா எதை உயர்த்தி காட்டுறாங்க? உள்ள இருக்கிற தீவட்டியை எடுத்து காட்டுறாங்களா, மாம்சத்தை காட்டுறாங்களா? உள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தைய வெளிப்பாடு வெளியே வருதா, அல்லது இக்கட்டான துன்பமான நேரத்தை போய் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க போய் இங்க போய் எல்லாருக்கும் சொல்லி ஒரு கூட்டமா கூடி அதை பத்தி பேசி ஒருத்தர் ஒருத்தர் அழுவுறதை விட, நான் சொல்றேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உன் இருண்ட முகம் பிரகாசம் அடையும். அப்போ இந்த ஒளியை, இதயத்திலே இருக்கிற அந்த வெளிப்பாட்டை நீங்க உயர்த்தி பிடிச்சால், நான் சொல்றேன், அவங்க எதிராளி எப்படி செதறி போனோ அது போல அவர்கள் செதறி போனார். இப்ப நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போறாங்க. பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. This is another principle. விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, faith does not wait for perfect situation. விசுவாசம் என்பது பேசுறது இல்லையா? விசுவாசித்தேன் ஆகையால், நல்லா இருக்கும்போது பேசுறது இல்ல, கர்த்தர் எவ்வளவோ நன்மை, இல்ல இல்ல இல்ல, மோசமான சூழ்நிலையில, வியாதியிலே நாம் என்ன பேசுகிறேன்? ஆண்டவரே, எழுதப்பட்ட வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகமானேன். கைவிடப்பட்ட நிலைமையில நான் இதை பேசுகிறேன். ஆதரவற்ற நிலையிலே, தோல்வியான நேரத்தில் நான் எதை குறித்து பேசுகிறேன்? எனக்குள் ஒரு வெளிப்பாடு வருமானால், என்னை அழைத்தவர் ஒருவர் பாதி தூரம் என்னை கொண்டு வந்து விட மாட்டார். நான் நல்லவன் என்பதனால், நல்லவள் என்பதனால் என்னை தேவன் அழைக்கவில்லை. நான் பாவியாய் துரோகியாய் இருக்கும் பொழுது என் குறைவை அறிந்து என்னை அழைத்த தேவன் என்னை கைவிடாதவர். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்று நீங்கள் சொன்னால் எப்படி கேள்வி பேசுறேன்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. Faith speaks even in pain, trials and suffering. விசுவாசம் என்பது சோதனையான இக்கட்டான நேரத்திலே, வேதனையிலே, அல்லது பல குழப்பமான நேரத்திலே, பாடுகளிலே தேவனுடைய வார்த்தையை பேசுவது. என்ன இருக்கிறதோ அதை பேசுகிறது அல்ல, ஆனால் என் தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை குறித்து நான் பேசுகிறேன். வியாதியின் நேரத்தில் வியாதியை பற்றி அல்ல, I'm confessing the healing. தேவனுடைய வார்த்தையை குறித்து, நான் சுகத்தை குறித்து அறிக்கை செய்கிறேன். எப்படிங்க நான் அறிக்கை செய்யறேன்? மனப்பாடம் பண்ணல, உள்ள ஒன்று புரியுது. அல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவினால், அதான் confession. Not just memorizing the scripture and saying, yeah, I confess. No, that's not the confession. இல்லைங்க, வசனம் எல்லாம் மனப்பாடம். நான் கூட 100 தடவை சொன்னேங்க, மன்னிக்கணுங்க, 101 தடவை சொல்ல நடக்காது. அப்படி என்ன சொல்றீங்க? புரியலையே. கவனிங்க. எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கும்போது என் மனசுல என்னால புரிஞ்சிக்க முடியுது. என்கிட்ட காசு இல்லைன்னு வைங்களேன், என் மனசு புரியுது. என்கிட்ட ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு காசு இல்லை, வாடகை கொடுக்க காசு, என் மைண்ட் எனக்கு புரிய வைக்குது. காசு இல்லைன்னு புரியும் போது ரொம்ப கவலையாயிடுறேன். அப்படியே என்ன டிப்ரெஷன் கொண்டு போகுது. கரெக்டா? வருத்தத்துல கொண்டு போகுது. எப்படி என் மைண்ட் என்னோட பேசுதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கவனிங்க, உங்க ஆவியிலே தேவனோட உறவு இருந்தா அந்த ஆவியிலே சிந்திக்க தொடங்குறீங்க. ஆவியின் சிந்தை. எல்லாம் சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின் சிந்தை.
ஆவிக்கற்ற விதத்தில் தேவனுடைய வார்த்தையை இதுவரைக்கும் இல்லாத சூழ்நிலை வேறு காரியத்தை பார்க்கிறது. வியாதிக்கு கடந்து சுகத்தை பார்க்கிறது. கைவிடப்பட்ட நிலைமையிலே என் தேவனை கைவிடாதவர் என்று பார்க்கிறது. என் தவறை சுட்டிக்காட்டி என்னை வெட்கப்படுத்தாத தேவன் என்னை மன்னிக்கிறவர் என்று காட்டினபடினாலே எப்படி பார்க்கிறேன்னா, அவர் ஏதோ என்னை அடித்து நொறுக்கிறவர் அல்ல, என்னுடைய தகப்பன். என்னுடைய தகப்பன். கெட்ட குமாரன் வரும்போது வந்த உடனே அவன் செய்த தப்பெல்லாம் சுட்டி காட்டி ஏதாவது வருத்தப்படுத்தினா பாருங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே காட்டல. நல்லா கை தட்டலாமே. நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, சுட்டி காட்டும், குத்தி காட்டும். அதனால ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க நம்பி வந்த உங்க அப்பா ரொம்ப நல்லவர். எந்த மாதிரி அப்பாவே இந்த உலகத்துல கிடையாது. There is a hope. ஒரு பெரிய நம்பிக்கை. கிறிஸ்துவானவரே என்னுடைய மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன்னு சொல்லும்போது பவுல் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எல்லாம் சொல்லுவோம். எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. திரும்ப சொல்லும். இன்னைக்கு நான் உங்களோடு பேசும்படி இதிலிருந்து நெருக்கத்தின் பருவ காலம் என்ற ஒரு சின்ன ஒரு டைட்டில், சப்டைட்டில். எப்பவுமே நான் செய்தி கொடுக்கும்போது சின்ன சின்ன ஒரு இதுல இருந்து இன்னொரு போகும்போது ஒரு சின்ன சப்டைட்டில் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். ஏன்னா அது நம்ம மைண்ட்ல நல்லா புரிஞ்சிடும். இந்த பருவ காலம் சொல்லும்போது சீசன். இப்ப நமக்கு என்னென்ன சீசன் இருக்குது, பருவ காலங்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வின்டர் சீசன் குளிர்காலம், ஆட்டம், சம்மர் இருக்கு இல்லையா, கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம், இப்படிலாம் இருக்கா இல்லையா? இப்போ இப்ப குளிர்காலம் முடிஞ்சு இப்ப வரப்போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இலையுதிர் காலம். எல்லா மரத்திலையும் எல்லாம் என்ன ஆகும் பார்த்திருக்கீங்களா? நீங்க அப்படி பார்த்திருக்கீங்களா? பெரிய கடுமையான வெயில் வர்றதுக்கு முன்னாடி மரங்கள் இருக்கிற எல்லா மரமும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே இலை கொத்தா விழும். அது நீங்க பாருங்க, மார்ச் மாசம் வரப்போகுது இல்லையா, ஆரம்பிச்சிடும். எல்லா மரம் அப்படியே இலையெல்லாம் பழுத்து அதோடைய காலம் என்னன்னா இலைகள் உதிர்கிற ஒரு காலம். இப்படி இலைகள் உதிரும் போது இந்த சீசன் வரும்போது there is hope, ஒரு நம்பிக்கை இருக்கு. இது இப்படியே நின்றுடாது, காலங்கள் மாறும். இப்போ இந்த இலை உதிர்ந்த காலம் போய் நல்லா கவனிக்கணும், அடுத்த ஒரு காலம் வரப்போது. அது என்னன்னா வசந்த காலம். வேலையை இழந்தவங்களுக்கு சொல்றேன், அது சீசனல், ஒரு ஒரு காலம், இந்த காலம். இந்த காலத்துல அது அப்படியே இருக்க போறது இல்ல, எல்லாமே மாறும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. காலங்கள் மாற்றங்கள் ரொம்ப நல்லது. ஒருவேளை சம்மரே 365 நாளும் கோடை காலமே இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஆனா அந்த காலங்கள் மாறும். வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராமிஸ், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நல்ல கையில தட்டி கர்த்தரை நன்றி சொல்லு. ரைட் இட் டவுன். நான் சொல்லலைங்க, இட்ஸ் a ப்ராமிஸ், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இப்ப அங்க இருந்து நம்ம போறோம் பாருங்க. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் ஏதோ எங்கேயோ போறாரு. இல்ல, நான் எங்க போல, இந்த தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வச்சுதான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் என்ன? வேலை இல்லையா, அல்லது தோல்வியான ஒரு நிலையா, கடன்ல வாழுறீங்களா, பிரச்சனையில வாழுறீங்களா, குடும்பத்துல நிம்மதியே இல்லையா? இதே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிங்க. ஒரு காலம், கடினமான ஒரு காலம், கோடை காலம் இருக்கிறதே ரொம்ப பயங்கரமா இருக்குது. வெயில்னா விவசாயி காத்துக்கிட்டே இருக்கான். இது இப்படியே இருக்காது, கண்டிப்பா மழை வரும். ஆனா பூமியை பார்த்தா அங்கங்க பொழந்து போயிடுது. அதுல விவசாயம் வேலை பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்விக்குரிய மனசுல இருக்கு. பட் ஆனா அவன் நிலத்தை பார்க்காம வானத்தை பார்க்கறான். கண்டிப்பா மழை வரும், இந்த பூமி மாறும், நானும் கொண்டு போய் விதைப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருதுன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை வறண்டு இருந்தால் நீங்கள் எதிர்பாருங்கள், ஆசீர்வாதமான மழை ஒன்று வரும். That's the promise. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். எடுத்துக்குவோம் வேத புத்தகத்தை, நாம் திருப்புவோம் எக்லிசியாஸ்டிக்ஸ். இங்கிலீஷ் பைபிள் இருந்தா பிரசங்கியின் புத்தகம், சங்கீத புத்தகம், நீதிமொழிக்கு அடுத்த புத்தகங்க பிரசங்கி. எல்லாரும் எடுத்துங்க. ஏன்னா
இந்த மாதிரிலாம் பேசும்போது எங்கேருந்தோ பாஸ் என்ன சொல்றான்னு தெரியலன்னு நினைக்கக்கூடாதுங்க. எல்லாம் ஆவியான நமக்குன்னு பிரயோஜனமா எழுதியிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் 1வது வசனம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, எல்லாம் சொல்லுவோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இல்லைங்க, 2 பேர் பேசினா எப்படிங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. For everything there is a season. நீங்க எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும், எனக்கு அருமையான எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கண்டிப்பா அந்த காலங்கள் மாறும். இந்த காலத்தினுடைய வல்லமை, the power of season, காலத்தினுடைய வல்லமைகள் வேதத்துல நம்ம பார்க்க முடியுது பாருங்க. அதுல அவர் சொல்றாரு, season gives hope. இந்த காலங்கள், பருவ காலங்கள் வரும்போது ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு அது கொடுக்குதுங்க. இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப வறண்ட நிலையில் இருந்தா கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியம், மெதுவா பேசக்கூடாது, அந்த பேய் கேட்கணும் நீ சொல்றது. களஞ்சியங்கள், அப்போ களஞ்சியம் என்ன சொன்ன, சேமிப்பு வைக்கிறது, சேமிப்பு கணக்கு. நம்ம பேங்க் அக்கௌண்ட் சொன்னா சில பேர் பிடிக்க மாட்டேது. அவர் என்ன ஒரு பெருசா பைபிள் எடுத்து பேசினா பேங்க் அக்கௌண்ட் பத்தி பேசுறாரு. நானா என்கிட்ட சொல்லி கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, சொல்றவர் அவர் எழுதி வச்சிருக்காரு. உன்னுடைய களஞ்சியம் சொல்லும்போது நீ சேமித்து வைக்க. நம்ம என்ன வயல்வெளி எத்தனை ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம ஏதாவது விவசாய வேலையை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போறோம், எங்கேயோ வேலை செய்யறோம், அந்த வேலையை நம்ம விதை மாதிரி விதைச்சிட்டு வரோம். மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஏதோ ஒரு தேதியில ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். அந்த சம்பளம் தான் அறுவடை. அறுவடை செய்து எத்துன்னு வர்றது சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேன். அதனால நமக்கு ஒரு துண்டு விழுந்துகிட்டே இருக்குது, பட்ஜெட் இடிக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், உலகமும் உலகத்தில் ஆளுகிற தலைவர்கள் கடன் வாங்குற மாதிரியே நம்மளும் வாங்குறோம். கேட்டா சொல்றாங்க, ஆமா நம்ம மேலேயே அரசாங்கம் இவ்வளவு பெரிய கடன் வச்சிருக்கான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தினவங்களா கடனே இல்லாம நடத்தின மாதிரியும், இப்ப இந்த ஆட்சி தான் ரொம்ப கடன் வாங்கிட்டு இருக்க மாதிரி. திமுக நினைச்சு கூடாது. என்ன பொதுவா சொல்றேன், நான் எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது. எல்லாம் கடன் வாங்குறான், கடன் வாங்காம எவனும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்துல கதை சொல்ற, நான் உனக்கு வேறொரு காட்சியை கொடுக்குறேன். நீ அவன் வாங்குறான் இவன் வாங்குறான், அதனால நம்ம வாங்கி நம்மளுக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு உன் மைண்ட்ல நீ செட் பண்ணிடாத, பிக்ஸ் பண்ணிடாத, உன் மனதுல அங்க வைக்காத. நல்லா கவனிக்கிறீங்களா? ஜீவன் உள்ள தேவன் ஆராதிக்கிறவர்கள் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்பனா என்னுடைய சேமிப்பு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா ஒரு காலம் வரும் எனக்கும் என் தேவன் களஞ்சியத்தை நிரப்பும். காலங்கள் மாறும், காலங்கள் மாறலாம், பருவங்கள் மாறலாம், ஆனா நம் தேவனும் அவர் வார்த்தையும் மாறவே மாறாது. எல்லாம் சொல்லுங்க, காலங்கள் மாறினாலும் என் தேவனுடைய வார்த்தை, அவர் தேவனும் மாறவே மாட்டார். என் தேவனும் அவர் வாக்குத்தத்தங்களும் மாறவே மாறாது. என் தேவனும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் மாறவே மாறாது. என்னதான் சொல்லுங்க, என் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களும் மாறவே மாறாது. எல்லா காலமும் கடந்து போகும். எல்லாம் சொல்லுங்க, கடந்து போகும். எல்லா காலமும் கடந்து போகும். பக்கத்துல பஸ் சிரிச்சு சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. சரி, நீங்க இஸ்ரவேல் ஜனங்க வந்து செங்கடல்ல வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு போறது வழியே இல்லை பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிற்கும் போது சொல்றாரு, அவங்க கிட்ட சொல்றாரு, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of God. நீ உறுதியா தரித்து நில். தமிழ்ல எப்படி பார்த்தா சும்மா நில்லுன்னு போட்டுருக்கு. ஏற்கனவே சும்மா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியான வார்த்தை மாதிரி நினைச்சுக்குவாங்க. பாருப்பா, கர்த்தர் சொல்லிட்டு சும்மா இருந்துட்டாரு, அதனாலதான் வேலை இல்லாம வெட்டி இல்லாம நான் இருக்கிறேன். அவரே சும்மா இருந்துட்டார், நான் சும்மா இருக்கிறேன். இல்ல, எந்த காரியத்தை நீ விசுவாசிக்கிறாயோ, தேவன் உன்னை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ, எந்த வேலை செய்யும்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ, அந்த வேலையை விட்டுடாம அதுல தரித்து நின்றால், நீ நின்றால் அந்த பிரச்சனை கடந்து போகும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஸ்டாண்ட் ஸ்டில், உறுதியாய் நில்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுவோமே.
அப்ப நான் சொல்கிறேன், இந்த தேவன் நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். கர்த்தர் கீழ்காற்று அனுப்பி செங்கடலையே பிளந்து எடுத்துட்டாருன்னா, நான் சொல்றேன், உங்களை God can save you not from the storm but in the storm, through the storm. கர்த்தர் புயலில் இருந்து உன்னை விடுதலை செய்கிறதல்ல, புயலின் மத்தியில், புயலின் மத்தியில், புயலின் ஊடே உன்னை காக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நல்லா என்ஜாய் பண்ணி கை தட்டி ஆண்டவரை என்ஜாய் பண்ண. என்ன பிரச்சனைங்க, சில நேரத்தில் நம்மளால தாங்கவே முடியல, சொல்லிட்டு அடிக்குது பாருங்க. இப்போ எனக்கு ஈஸியா இருக்கு இதெல்லாம் பிரசவம் பண்ணு. நமக்கு சென்னையை நோக்கி ஒரு புயல் வருதுன்னு சொல்றாங்க உதாரணம். அது இப்போ அந்தமான் தீவில மையம் கொண்டிருக்கிறது. செய்தி கேட்டீங்களா? அது மாதிரி அந்த மையம் கொண்ட புயல் சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது சொன்னாங்களா? என்னன்னு தெரியல, அப்படியே தூங்குற மாதிரி இருந்தா. நீங்க பேசணும், பேசணும்னு பேசுவீங்களா? சபையில அமைதியா உட்காந்துக்கிறது பெந்தகோஸ்து சபையில சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்தோம்னா வாயை மட்டும் பேசாம அப்படியே உள்ள மனசுக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ணிடுறேன். நீங்க பேசினாதான் உங்களுடைய கவனம் செதறாது. ஆமென். இருக்கீங்களா? இங்க நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த புயல் பாத்தீங்கன்னா நகர்ற ஸ்பீட சொல்றான். 10 கிலோமீட்டர் வேகத்தில் வருது, 15 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. அப்புறம் பார்த்தா மெதுவா 8 கிலோமீட்டர் நிலை கொண்டு இருக்குது. இன்னும் போல அதே இடத்துல நிக்குதுன்னு கேள்விப்பட்டீங்களா? சில நேரத்துல வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நவுந்து போவோன்னு பாக்குறோம், அங்கேயே நின்றுட்டு இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையில் 2 வருஷமா இருக்குது, 3 வருஷமா, 4 வருஷமா, பல வருஷமா அந்த பிரச்சனை அங்கேயே நிலை கொண்டு இருக்கிறது. ஆனா நிலை கொண்டிருந்த புயல் அங்கேயே இருக்காது. நீங்க பாருங்க, ஒண்ணு வீக் ஆயிடும், இல்ல அது மெதுவா நவுந்து 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 கடந்து போயிடும். இட் will pass away. It will pass away. நான் சொல்றேன், உன் துன்ப நாள் முடியும். உன்னை பயமுறுத்துற இந்த பிரச்சனை மாறும். பல வருஷமா ஒரே இடத்துல நின்று முன்னேற முடியாதபடி தேக்கமான நிலையில் இருந்தால் அது உன் முடிவல்ல. சபையே பலன்கொள். நான் சொல்லுகிறேன், இது நிரந்தரம் அல்ல, அது உன்னை விட்டு கடந்து போகும். Jesus, rock of ages. இயேசு சொன்னாரு, rock of all ages. இயேசு யார் தெரியுமா? யுகங்களின் கன்மலையின் தேவன். காலங்கள் மாறாதான், காலங்கள் மாறும். ஆனா இயேசு ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி. இந்த மலை இருக்கும்போது வெயில் அடிக்குதா, அந்த வெயில் அடிச்சதுனால மலை மாறல, அங்கதான் இருக்கு. பெரிய மழை வந்ததா, அந்த பாறையானது மலை அங்கதான் இருக்கு. பெரிய காற்றடிச்சுதா, அந்த மலை அங்கதான் இருக்கு. அதே போல இயேசு யார் தெரியுமா? எத்தனை காத்து வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், இந்த உலகத்தை எந்த பிரச்சனையை விட, இந்த கிரைசிஸை விட, இந்த நெருக்கத்தை விட, இந்த துன்பத்தை விட, இக்கட்டை விட, நீங்க நம்பி வந்த தேவன் பெரியவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்ற, வேணா எழுதிக்கோ. தற்காலிகமான பிரச்சனைக்கு நிரந்தரமான முடிவை செய்திடக்கூடாது. நான் சொன்னேன் புரியல? இன்னும் சொல்லுங்க. அப்போ உன் பிரச்சனை தற்காலிகமானது. சில பேர் நிரந்தரமான முடிவு பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கும், டக்குன்னு வேலை எழுதி கொடுத்துருவான். சில பேருடைய பிரச்சனை இருக்கும், கோயிலுக்கே வர மாட்டாங்க, நிரந்தரம் முடிவு பண்ணிட்டாங்க. சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், வாழவே முடியல, செத்துன்னு சொல்லி தூக்கு போட்டு செத்துறாங்க, தூக்க மாத்திரை போட்டு சாவறான், தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க நிரந்தரமான முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல அது அல்ல, எதிர்த்து நிக்கணும். இது தற்காலிகமானது. எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லலாம். சரி, எப்படி அதை கொஞ்சம் இந்த பிரசங்கி புத்தகத்துல அவசரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குன்னு சொன்னார்ல. சரி, இப்போ 4வது வசனம் படிங்க. ஆஹா, எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. 365 நாள் நிறைய பேர் ஆவிக்குள்ளாய் சிரிச்சதே கிடையாது. அது பார்க்கறது கூட நேரா பார்க்க மாட்டான் பாருங்களேன். அது என்னன்னா, நம்ம அவ்வளவு பெரிய பாவியா, இவங்க பெரிய நீதிமான் பாருங்க, அவன் நம்மளை பார்க்கறது கூட அவங்களுக்கு கஷ்டமா, அந்த பாவம் அவங்க மேல அடிச்சிடுன்ற பயம் போல இருக்குது. உங்க பிரச்சனை ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற நீ அழுது கொண்டிருக்காயா? கண்ணீரும் துக்கமும் வேதனையுமா உங்க வாழ்க்கை போதா? பலருக்கு நீங்க கேலி பேச்சானீங்களா? உன் தேவன் எங்கன்னு உங்களை பார்த்து கேட்டாங்களா?
ஆனா அவங்க முன்னாடி நீ என்ன பேசுறது, நான் என்ன பதில் கொடுக்க தெரியலன்னு சொன்னா கவனிக்கணும், இது முடியதான் போகுது. நீங்க சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் வருது பாருங்க. அது சொல்றாரு, அழ ஒரு காலம் உண்டு, 6வது வசனம் படிக்கிறேன். தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. டு கெட், இது தேடன் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தா டு கெட் அப்படின்னு போட்டிருக்கு. பெற்றுக்கொள்ள ஒரு காலம், பெற்றுக்கொண்டதை இழக்கிறதுக்கு ஒரு காலம். இந்த உலகத்துல எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. பாத்தீங்களா, சில பேரு நிறைய சம்பாதிச்சாங்க, அதுல ஒரு திமிரு வருதுங்க சில பேருக்கு. ஐயா, நீ வச்சிருக்கிற பணம் ஒரு நாள் இழக்கலாம். இழந்து போனது சொல்றேன், பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே ஒரு சீசனல், பருவ காலம் மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலங்கள்ல நான் எப்படி இருக்கேன்? How I am using my faith. என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன்? நான் விசுவாசிச்சு பேசுறேனா, அல்லது இந்த நெருக்கத்தை குறித்து பவுல் சொல்றாரு, அப்பா எந்த பக்கம் நெருக்கப்பட்டும், ஏன்னா சில பிரின்சிபிள் கத்துக்கிட்டார். அந்த நெருக்கத்தை குறித்து ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு அதை குறித்து சொல்லும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் நீங்க படிக்கலாம். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். படிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும். ஆக்சுவலா தமிழ்ல 3 நாளுங்க. ஓகே, அப்படியே படிங்க. உண்டாக்குறதுன்னு நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும், அங்க தாவீது சொல்றாரு, இது உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. ஆனா பவுல் சொல்றாரு, அப்பா உபத்திரப்பட்டதை குறித்து நான் பெருமையா பேசுறேன். உபத்திரப்பட்டதை பெருமையா சொல்வேன், ஏன்னா நான் சில காரியத்தை நான் கத்துக்கிட்டேன்றார். உலகத்தில் அருமையான நான் சொல்லுகிறேன், அநேக காரியத்தை இந்த உலகத்தில் நாம் போற ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்கூல்ல யூனிவர்சிட்டியில படிக்காத பாடலாம் நம்ம கத்துக்கலாம். ஆமென். டைம் டு கெட், டைம் டு லூஸ். சில நேரம் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் வருகிறது, இழக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. உங்க நண்பர்களை இழக்கலாம், கஷ்டமா இருக்கும். பெற்ற தாய் தகப்பன சில நேரத்தில் வயசான கூட இழக்கும் போது கஷ்டமா இருக்கு. கணவனை இழக்கலாம், வேலையை இழக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போய் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன் தேவன் உனக்கு தகப்பனாய் இருப்பார், உன் தேவன் உனக்கு மூத்த சகோதரனாய் இருப்பார், உன் தேவன் உனக்கு மனவாளனாய் இருப்பார். வேலையே இல்லாமல் போனாலும் திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கை ரெஸ்டரேஷன் கட்டி எழுப்புகிற ஒரு தேவன். அப்ப இந்த காலங்கள்ன்றது மாறாது பாருங்க. இட்ஸ் a promise. அங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா பார்க்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அங்க அந்த ப்ராமிஸை பாருங்க, அங்க சொல்லிடுறாரு, அது மாறவே மாறாது. படிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோரை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும், இந்த சீசன் மாறவே மாறாது. அப்போ வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நல்லா கவனிங்க, இது நிரந்தரம் இல்ல. இப்ப பாக்குற உங்க பிரச்சனை நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லலாம், அவ்வளவுதான் நீ செத்துருவன்னு சொன்னா அது நிரந்தரம் இல்ல. அவங்க பேச்ச நம்பாதீங்க, இது கடந்து போகும். நீங்க எழும்ப முடியும், திடீர்னு உடனே ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. வேலையில நெருக்க வந்த உடனே டக்குன்னு வேலையை எழுதி கொடுக்காதீங்க, கொஞ்சம் காத்திருங்க. அதே இடத்துல என் தேவன் எங்க எவெல்லாம் உன்னை கையை காட்டி பேசினானோ அவன் மத்தியில உன்னை உயர்வடைய செய்யும் போது, நீ மேல வரும்போது அப்ப எழுதி கொடுத்துட்டு போ. வேற வேலைக்கு பயந்து ஓடனான்னு சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தர் எதிர்க்கிறான் வீட்டை விட்டு ஓடாத. பிரச்சனையில யாராவது ஒருத்தர் உன்னை வெட்கப்படுத்தினான், அவங்களுக்கு ஏற்ற பிரகாரம் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எதிர்த்து ஜெயித்து எழும்பி பிரகாசி. நான் சொல்றேன், உன்மேல் கர்த்தருடைய வெளிப்பாடு வெளிச்சம் வந்திருக்கிறேன். Glory to God. Hallelujah. அப்போ
எந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எந்த காலங்கள் வந்தாலும் நான் கவலைப்படுவதில்லை. எல்லாம் சொல்லுவோம், நான் கவலைப்பட மாட்டேன். எப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்றார், கண்டிப்பா உனக்கு ஆசீர்வாதத்தின் மழை உண்டு. எசேக்கியேல் 34 அதிகாரத்தை எடுத்து, எசேக்கியேல் 34 அதிகாரம், ரைட் இட் டவுன். நான் சொல்ற வசனம்லாம் எழுதி வச்சிங்க. நீங்க வீட்டுக்கு போனா கூட பாருங்க, இந்த பிரச்சனை திரும்ப ஒரு தடவை போட்டு கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சங்கீதம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 26, 27 நம்ம படிக்கலாம். என்ன மாதிரி தேவன் பாருங்க. எல்லாம் சொல்லுவோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். என் வறண்ட வாழ்க்கை என் வறண்ட வாழ்க்கை வயல்வெளியாய் மாறும். உஷ்ணகாலம் மாறும், கடும் வெயில் மாறும், குளிர் நிழல் வரும், பயம் நீங்கும், சமாதானம் வரும், என் வறுமை மாறும், நானும் செல்வந்தனாய் மாறுவேன். நான் ஐஸ்வரனாய் மாறும்படி, ஐஸ்வர்யத்திலே மிகுதியாய் இருக்கிற தேவன் அவர் ஏழை ஆனார், நான் செல்வந்தனாய் மாறும்படி. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். மகனாலப்பா சொல்லுங்க, உள்ள ஒரு சந்தோஷம் வரட்டும். இப்படிப்பட்ட காலங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆசீர்வாதமான மழை பெய்யுமா? அப்ப என்ன ஆகும்? 27, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். அவர்கள் மேல் இருந்த பாரம், அவர்களை கட்டி போட்ட அந்த கட்டுகள், நுகத்தின் கயிறுகள் அறுக்கப்படும். அடிமை கொண்ட கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது, நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். யாரோட கர்த்தர் பேசுறான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நீ பாதிக்கப்பட்டு மனக்கலக்கத்தோடு வந்திருந்தால், கர்த்தர் சொல்ற காரியத்தை சொல்றேன், உன் இருளடைந்த முகம் பிரகாசமாகும், உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் சஞ்சலம் மாறும், உன் அவமானம் மாறும். இந்த காலம் கண்டிப்பாய் கடந்து போகும். சும்மா மாறாது பாருங்க, அதுக்கு சில வழி இருக்கு. ஒரு நாள் எப்படியாவது ஆண்டவர் செய்வார், அப்படியே செய்ய மாட்டார். அதுக்குதான் கவனிக்கணும். பக்கத்து நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றும் ஊற்றும் ஊற்றும், ஹல்லேலூயா ஊற்றுன்னா ஒன்னும் வராது. நம்ம சில காரியத்தை செய்யணும். பக்கத்து பசங்க, நீங்க வேணா உபவாசம் பண்ணுங்க, நல்ல உபவாசம், ஒரு 30 நாள் உபவாசம் பண்ணி ஒரு நிலத்துல போய் நின்னுங்க. இயேசுவின் நாமத்தில் 30 நாள் உபவாசம் பண்ணி வந்திருக்கிறேன், இங்கே வயல்வெளியாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த நிலம் எல்லாம் நெல் பயிர்கள் முளைக்கட்டும், இந்த பக்கம் பார்லி வரட்டும், அந்த பக்கம் கோதுமை வரட்டும், கரும்பு வரட்டும். ஆண்டவரே ஊக்கமா ஜெபம் பண்ண, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை திறந்து பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம செய்யணும். அப்படி சொல்லுங்க, சும்மா அப்படியே உட்கார்ந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அதிசயம் நடக்காதா, அடியே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கா, இதே தான் நம்ம ஆளுங்களை பழகி விட்டாங்க. நீ ஜெபம் பண்ணினே ஒரு நாள் பார், வானத்திலிருந்து மழை உன்மேல் வந்து இறங்கும். மழை பெய்யற மாதிரியே கற்பனை, பல பலப்பன்னு சவுண்டு கேட்கணும். ஒரு அம்மா சொல்லுது, ஜெபம் பண்ணி அப்படியே மழை ஊத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டோம். இப்படியே கேட்டு உட்கார்ந்து ஒன்னும் நடக்காது பாருங்க. அது இப்படியே ஒருத்தர் பேசிக்குவாங்க. ஆவியானவன் கூட இது குட்டாரா ஆசீர்வாதம், மழை அப்படியே சத்தம் கேட்டுச்சு. மழை 2 மாசம் 10 பாரு, அதே மாதிரி தான் இருக்காது. They didn't do anything. சில காரியங்கள் நம்ம செய்யணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 1வது சங்கீதம். எல்லாம் இங்க இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு எவனை எடுக்கவே முடியாது. துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவியில வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே 3 காரியம் சொல்றாருங்க. நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது. நடக்கிறதுன்னு சொல்லும் போது அக்செப்டிங். துன்மார்க்கன் கொடுக்கிற ஆலோசனையை அக்செப்ட் பண்ணாம, அந்த வழியை நீ வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணாம, தேவனுடைய வசனத்தை அசிங்கமா கேவலமா பேசுற இடத்துல நீங்க அவங்க கூட உட்காராம இருக்கணுமா? அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்
ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கியார். அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இளவரசர் அப்படின்னுவாங்க. பிரசங்கியார்ல ஒரு பெரிய இளவரசன் மாரி. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிரசங்கி. அவரு இத அப்படிதான் மொழிபெயர்க்கிறார். அவர் இப்படி சொல்லும்போது சொல்றாரு, துன்மார்க்க ஆலோசனை கொடுக்கும்போது நீ அக்செப்ட் பண்ணிக்காத. அவங்க கொடுக்கிற உன்னுடைய பிரச்சனை நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, குழப்பமான நேரத்துல, யாராவது ஒருத்தன் ஆலோசனை கொடுக்குறான், அவன் யாருன்னு பாருங்க. அது வேதத்தின்படி சொல்றாங்களா? இல்ல கர்த்தருடைய விசுவாசத்தை கெடுக்கிறாங்களா? ஐயா சில நேரம் பாருங்க, துன்மார்க்கம் வருவான். கோயிலுக்கு போனியா உனக்கு என்ன நடந்துன்னு நடக்கும். போய் என்னத்த கண்ட அந்த ஆலோசனை கேட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிளக்சுவேஷன். அவங்க எப்போ வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்களுடைய மனநிலையில யார் யாரோ சொன்ன ஆலோசனை. இப்போ ரொம்ப ஈஸியா புரிய வைப்பேன். இந்த யூடியூப்ல இப்போ லைசன்ஸ் இல்லாத டாக்டர்ஸ் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. டாக்டரா வேலை செய்யறாங்க. அவன் மருந்து சொல்றான். இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த கஷாயத்தை குடிங்க, ஒரு தாடி ஒன்று வச்சுக்கின்னு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு சோப்பு ட்ரெஸ் போட்டுன்னு என்னமோ பெரிய ரிசர்ச்சில் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ஆகி அவன் சொல்கிறான். நம்ம ஆளுங்க நம்பி அது கருப்பாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் கண்ணு மூடி குடிச்சிடான். அப்புறம் பார்த்தா சைடு எஃபெக்ட் என்னமோ வருது. நமக்கு தெரியல. சில நேரத்தில் கரெக்டாகவும் இருக்கும். சில பேர் நல்லா சொல்லுவாங்க பாருங்க. அவங்களே நம்ப முடியாமல் இருக்கிறதுக்கு சில பேர் நடுவில் உள்ள பூந்துருவான். இப்போ நல்ல உபதேசம் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டதா தப்பா சொல்றான் பாரு, அவனோட நம்மளே சேர்த்துக்குவான். பாஸ்டர்லாம் அப்படின்வாங்க. நீங்க எதை கேட்குறீங்க? என்ன மாதிரி ஆலோசனை எதை அக்செப்ட் பண்றோம்? ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருப்பான். பக்கத்துல 4% கவனி. பிரச்சனை வரும்போது ஒருவேளை உன் கணவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கலாம், மனைவி ஆலோசனை கொடுக்கலாம், நண்பர்கள் ஆலோசனை கொடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை விரோதமா பேசலாம். அங்க போய் நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அதனால நீ கோயிலுக்கு வராம நின்னுட்டியா? அதனால இப்ப ஜெபிக்கிறது கம்மியாயிடுச்சா? கர்த்தருடைய உறவு உனக்கு கம்மியாயிடுச்சா? நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய தேவன் அவர் கடினமானவர் பாக்குறியா? கர்த்தருடைய ஆவியான சத்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி பேசுறாருன்னா, சீக்கிரமா உன் சுக வாழ்வு துளிர்க்க போகுது. See, when I preach, I'm not here to condemn you. I'm not accusing you. நான் உன்னை குற்றப்படுத்தவோ உன்னை ஆக்கிரக்குள்ள தீர்க்கும்படி நான் பேசல. உன் நிலைமையை தேவன் அறிந்து சொல்லுகிறார். எழும்ப முடியும். உனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த தகப்பன் கெட்டவர் மாதிரியும், ஏதோ நம்மள மறந்துட்டா மாதிரியும், அவங்க மேல கவனமே செலுத்தாத மாதிரியும் நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்ன மறந்துட்டீரா? ஏன் அப்படி சொன்னீங்க? யாரோ சொல்லிட்டுக்கிறான். யாரோ சொல்லியிருக்கிறான், உன் தேவன் உன்னை கொடுக்கல, நீ போன, உன் வாழ்க்கை சரியில்லைன்னு யாரோ சொன்னாங்க. அந்த ஆலோசனை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அருமையான கவனிங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா, வாழ்க்கை மாறணும்னா, சில பிரச்சனைகள் காலங்கள் கடந்து போகணும்னா, முதல் காரியம் சொல்றாரு, டோன்ட் அக்செப்ட் தட். அவர்கள் சொல்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதே. அவங்க சொன்னதை வாழ்க்கையில நீ பயன்படுத்தாதே. டோன்ட் பிராக்டிஸ் தட். அவங்க அப்படிதான் 2 வாரம் வருவாங்க, வரமாட்டாங்க. அவங்கள பார்த்து நீ நடக்காத. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஏதோ வசதிப்பட்டா போறது. போலீஸ் பாஸ்டர் வீட்டுக்கு வரமாட்டார். ஏன் வரலன்னு கேட்க மாட்டார். திரும்ப சொல்றேன், வரவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நான் வந்து கேட்டு நீ வர்றதை விட, நீ வந்து உண்மையாவே இந்த தகப்பன் வேணும்னு வந்தினா, அப்ப உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். படிக்கவே பிடிக்கல, அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டு போய் அங்க விட்டு அவன் பாட்டு அங்க போய் உட்காந்து டீச்சரையும் பிரச்சனை பண்ணி பக்கத்துல ஸ்டூடெண்ட்டும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ரொம்ப பெருசா படிக்கிறேனே அப்படின்வான். பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன பண்ண, டீச்சர் வெளில அனுப்பிடுறான். கொஞ்ச நேரம் வெளியேறு. ஏன்னா இவனால 10 பேர் கெட்டு போறான். இன்னைக்கு உன் விசுவாச வாழ்க்கை கெடுக்கிறவன் யார்? பாரம்பரியத்தில் இவனை அழைத்துக் கொண்டு போனவன் யார்? ரட்சிப்பை பற்றி தேவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டிய நீ விட்டு வந்த பாரம்பரியத்தை குறித்து உனக்கு ஆலோசனை கொடுத்தார்களா? பிரியமானவர்களை, எதை வைக்கக்கூடாத வீட்டில் வைத்திருக்கிறீர்களா? அருவருப்பானதை வீட்டில் வைத்திருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் there is no compromise. தேவனை ஆராதிப்பதற்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், என்ன நடந்தாலும் என் மீட்பர் நல்லவர் என்ற விசுவாசத்தோட. Oh Lord, hallelujah. அதை அவங்க சொல்றதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாம, அதுக்கேற்ற பிரகாரம் அப்படிப்பட்ட இடத்திலே உட்காராமல், அதை நீ அப்படியே அந்த அதே வாழ்க்கையில சம்மணமாக்கி கப்பலக்கால் போட்டு உட்கார்ந்துடாதன்ற.
அப்ப என்ன பண்ணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வாதமானவன். ஈர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் காலத்தில் தன்னையை தந்து. இப்போ இந்த சீசன், இப்போ உன்னுடைய சீசன் வசனம் கேட்டிருக்கீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இலை உதிராத பச்சை பசேல்னு இருக்கீங்க. ஆனா ஒன்னும் ஃப்ரூட் வரல. இன்னும் உனக்கு பதில் வராம இருக்கலாம். வசனத்தை வந்து கேட்டிருக்கீங்க, அந்தருக்குள்ள நல்ல வேர் விட்டுருக்கீங்க, நிறைய இலை வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒண்ணு வரப்போகுது. கண்டிப்பாய் பலன் வரப்போகிறது. பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பலன் உண்டு. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். அடுத்தது கிரைசிஸ் அண்ட் ஈவென்ட். நெருக்கங்கள், துன்பம், இதெல்லாம் ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி நிகழும். And you cannot control over that. வாழ்க்கையில இந்த கிரைசிஸ், நெருக்கம், துன்பம், இக்கட்டெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? we can control our thought. அவர் அலையிலேயே சொல்லுவோம். சரி, நான் இப்ப சொல்றேன். என்ன சொன்னேன்? இக்கட்டு, கஷ்டம், துன்பம் வரும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? கொரோனா வந்தது, கட்டுப்படுத்த முடிஞ்சதா? நம்ம கட்டுப்படுத்த முடிஞ்சதா? அதுவா வந்தது, அதுவா போச்சு. கரெக்டுங்களா? எத்தனையோ பேர் அந்த எதிர்ப்பு மருந்து போடாமலேயே அவங்க வந்துட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் போடவே இல்லைங்க, ஒரு தடுப்பூசி கூட போடல. ஆனா அவருக்கு வரல. தடுப்பூசி நான் 3 போட்டேன். 2 மாசம் நான் போட்டேன். நம்முடைய அருமையான விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை கொண்டு போய் பாஸ்டர் தயவு செய்து வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஊசி போட்டு என்ன எட்டுன்னு வந்தாங்க. ஏன் நான் போடாமலே ரொம்ப நாள் இப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். கண்டிப்பா நான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அங்க போனா அவன் சொல்லிட்டான், இந்த பேப்பர் இல்லாம என் ஊருக்குள்ளே வர முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நம்முடைய பிரதமர் கண்ட்ரோலுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். தட்டு எடுத்து டிங் டிங் அடினார். ஒரு சொன்னா, இதை போடுங்க, அதை போடுங்க, மாட்டு சாணம் போடுங்க, அது போடுங்க, இப்படி பலர் ஐடியா கொடுத்தாங்க. we welcome all their ideas but we cannot practice those things. சொல்றவன் சொல்லிட்டு போட்டோம், அவங்க கிட்ட நான் ஆர்கியூ பண்றது இல்ல. ஆனா நான் கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும். அப்போ இதுல என்ன ஒரு காரியம்னா, ஊழியக்காரர்களுக்கு வந்தது நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் செத்தாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் தாட். உங்கள் எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அப்போ எனக்கு விரோதமா இப்படி வரும்போது நான் சொல்றேன், மனமே அஞ்சாதே, ஆத்மாவே கலங்காதே, சொன்னவர் உண்மையுள்ளவர், என் மனதை நான் புதுப்பிக்கும் பொழுது. Hallelujah. I don't have time now. Next week you can go. அடுத்த வாரம் போலாம். போலாமா பயணம் போலாமா? நல்லா இருக்குதா? Are you enjoying it? சந்தோஷமா இருக்குதா? கேட்கறதுக்கு இனிமையா இருக்குதா? அப்பா வார்த்தை ஒவ்வொன்றும் தெளித்தேன்லயும் ஸ்வீட்டா இருக்கும். எழுது கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். நான் அடுத்த வாரம் வந்தவன எங்க விட்டோம், அங்க தொடங்க மாட்டேன். திரும்பவும் கொஞ்சம் சொல்லிட்டு தான் வருவேன். ஆனாலும் நீங்க வீட்டுல கொஞ்சம் இந்த செய்தியை கேளுங்க, சரிங்களா? யூடியூப்ல வரும், ஃபேஸ்புக்லயும் இருக்கும், போட்டு கேளுங்க. என்ன பாக்குறீங்களா? எத்தனை பேர் சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்க? ஐயோ பாஸ்டர், சத்தியமா நான் கேட்டதே இல்லை பாஸ்டர். கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க சினிமா பாட்டை கேட்டது இல்லையா? கேட்டிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? ரோட்ல போகும்போது, பஸ்ல போகும்போதெல்லாம் பாடி இருக்கான், ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய பாட்டை எத்தனை தடவை பாடுறோம்? கோயிலுக்கு வந்தா ஒரு தடவை பாடுறதோட சரி. சில பேர் 2 தடவை பாடுவோம், மீதி நேரம் எல்லாம் புலம்புறது. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த சினிமா படத்துல வந்த பாட்டை அப்படியே இன்னைக்கு கூட என்றும் அழியாத நினைவுகளா உள்ள இருக்குது, ஒரு மூலையில இருக்குது. அது கல்யாணம் வீட்டு போகும்போது இந்த பழைய பாட்டு போட்டான்னா என்ன அறியாம நான் கண்ணு திறந்துருவேன். அடையே எங்க அப்பா அந்த பாட்டு எவ்வளவு கேட்டாங்க. என்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லி தொலைப்பேன் நானு. இன்னமும் இவங்க எதுவும் கேட்காத மாதிரி காது போட்டு அடைச்சு வச்சுக்கலாம். கேட்கிறோம். We like that. But it is there inside, somewhere it is there in subconscious mind.
கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பாட்டு தான் நிறைய விசுவாசி கேட்கறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சினிமா பாட்டு கேட்டு கேட்டு பழகிட்டு, இப்ப கர்த்தர் பாட்டுங்க நிறைய போடுவாங்க பாருங்க. அது பாட்டு கத்தின்னு கிடக்கும் ஒரு மூலையில. நீங்க வேணா பாருங்க, பாட்டு தான் ரொம்ப கவனம் செலுத்துறாங்களே ஒழிய, மெசேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. தட் இஸ் வை நோ ப்ராக்ரஸ். வாழ்க்கையில முன்னேறது காரணம் என்ன? பாருங்க, பாடுறாங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு பாரித்து, அந்த அந்த மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. பாட்டு பாடுற மூஞ்ச கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவ்வளவும் சொல்லிட்டு சொல்லுது, ஒரே கட்டுக்கா, ஒரே பேய் போராட்டம். என்னம்மா இப்பதான் பண்ண சாத்தான அதிகாரம் எல்லாம், அது பாட்டுக்கா. அப்போ அதே தான் எம்ஜிஆர் பாடினாரு, சிவாஜி பாடினாரு. இப்ப உங்க சீசன்ல யார் பாடினானோ எனக்கு தெரியாது. அந்த மாதிரியே இப்ப இந்த பாட்டையும் கொண்டு வந்துட்டான். அதே ஸ்டைல், அதே குதிக்க வேண்டியது, பாட வேண்டியது. நான் தப்பு சொல்ல, பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆனா அதை விட முக்கியமானது வசனத்தை கேட்கணும். நல்லா நல்லா கை தட்டுங்க, பரவாயில்ல. Just analyze yourself. How much we give importance to the sermon. சபைக்கு சொல்றேன், ஒரு தடவை கேட்டு பாஸ் நல்லா பேசினா சொல்லிட்டு இங்க போயிடக்கூடாது. வீட்டுக்கு போய் ஒரு 4 தடவை கேளு, ஒரு 10 தடவை கேளு, தப்பு கிடையாது. கேட்க 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 உங்களுக்குள்ள ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரம் மாதிரி உள்ள வந்துடும். அது உங்களை வாழ வச்சிடுமா. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், நீங்க செழிப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள். இந்த நாள் மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும். நம்ம பார்த்தோம், உபத்திரப்பட்டது நல்லதனால் நான் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என்ன பிரமாணம்? இந்த இதயத்துக்குள்ள இந்த அறிவாகிய ஒளி இருக்கு. அதாவது இந்த மண்பாண்டத்துக்குள்ள உள்ள தீவெட்டி அல்லது இந்த வெளிச்சம் இருக்கிறது, அந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவு இருக்கிறதுனால விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னும் போது எப்படி பேசினேன்? விசுவாசிச்சதை புரிந்து கொண்டதை பேசினேன். அதுல முதல் காரியம் பார்த்தோம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும். அப்ப அந்த நெருக்கங்கள் என்பது ஒரு எப்படி இந்த பருவ காலங்கள் இருந்தோ அந்த மாதிரி சீசனல் எல்லாருக்கும் வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். அதனால அது கண்டிப்பா மாறும். இதுவும் கடந்து போகும். எல்லாம் சொல்லுவோம், இதுவும் கடந்து போகும். எல்லாம் சொல்லுங்க, சூழ்நிலைகள் மாறும். புயல் கடந்து போவது போல என் வாழ்விலும் வந்த புயல் மத்தியிலே நான் இருந்தாலும் அது கடந்து போகும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், வறண்ட நிலை இருந்தாலும், கொடுமையான கடுமையான ஒளி, சூரிய ஒளி என்னை தாக்குறதை போல மிகுந்த உஷ்ண காலம் இருந்தால் எதிர்பார்க்கிறேன், ஒரு குளிர்ச்சியான நிழல் உண்டு. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். என் தேவன் மட்டுமே மாறாதவர், யுகங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த காலங்கள் மாற்ற முடியாத தேவனை ஆராதிக்கிறபடினால் சூழ்நிலை என்னை மாற்றாது. என் கண்கள் அதிசயத்தை காணும். நான் நன்றாய் வாழ்வேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.